அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 இலக்கண வகுப்பு பாத்தீங்கன்னா, சார் எங்களால புத்தகம் வாங்க முடியல சார். பரவாயில்ல, தமிழ்ல பாத்தீங்கன்னா நாங்க இலக்கண வகுப்பு ஆரம்பிக்கிறோம். இந்த இலக்கண வகுப்புக்கு இந்த 3 மாசம் தான் இருக்கு. நமக்கு 120 நாள் தான் இருக்கு. அப்ப 120 நாள் பாத்தீங்கன்னா 60 நாள்ல தமிழை முடிச்சிடணும். நமக்கு டிஎன்பிசி சிலபஸ் பேஸ்டு கொடுத்துருக்காங்க. சிலபஸ்ல 60 டாபிக் கொடுத்துருக்காங்க. இலக்கணம் மேக்ஸ் மாதிரி நம்ம படிக்கணும். இந்த இலக்கணத்துக்கு கிளாஸ் வகுப்பு ஆரம்பிக்கிறோம். இந்த இலக்கண வகுப்புக்கு 200 rupees தான். ஒன்லி 200 rupees. எப்படி சார் படிக்கிறது? புணர்ச்சி என்பது 2 சொற்கள் இணைவது புணர்ச்சி. இப்ப சிலை அழகுன்னு இருக்கா, எடுத்துக்காட்டை வச்சுதான் நீங்க மேக்ஸ் மாதிரி தான் படிக்கணும். சிலை கூட்டல் அழகு, இது கூட்டலுக்கு முன்னாடி இருக்குது நிலைமொழி, கூட்டலுக்கு பின்னாடி இருக்குது வருமொழி. நிலைமொழியுடைய கடைசி எழுத்து லை, இல் கூட்டல் ஐயா. அப்ப நிலைமொழியுடைய கடைசி எழுத்தும் வருமொழியுடைய முதல் எழுத்து இணைவது புணர்ச்சி ஆகும். ரைட்டுங்களா? சரி, இப்ப பாருங்களா, உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. சிலை கூட்டல் அழகு, கூட்டலுக்கு முன்னாடி இருக்குதுன்னு சிலை, கூட்டலுக்கு பின்னாடி இருக்குதுன்னா அழகு, வருமொழி. இந்த லை நிலைமொழியுடைய கடைசி எழுத்து லை, இல் கூட்டல் லை ஓசையில் இருக்கும். அப்ப டெபினிஷன் எப்படின்னா, உயிரீற்று புணர்ச்சிக்கு எப்படி எழுதுன்னா, நிலைமொழியுடைய கடைசி எழுத்து உயிரெழுத்தாக ஓசையில் இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி ஆகும். ரைட்டுங்களா? அடுத்தது இங்க பாருங்க, மண் கூட்டல் அழகு மெய்யீற்று புணர்ச்சி. மண் கூட்டலுக்கு முன்னாடி இருக்குது நிலைமொழி, கூட்டலுக்கு பின்னாடி இருக்குது வருமொழி. அப்ப இன் மெய்யெழுத்தா வந்திருக்கா, நிலைமொழியுடைய கடைசி எழுத்து மெய்யெழுத்தாக வந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி. ரைட்டா? இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்க, இயல்பு புணர்ச்சினா எடுத்துக்காட்டு பாருங்க. செடி கூட்டல் கொடி, செடி கொடி. ஆற்று கூட்டல் மணல், ஆற்று மணல். காட்டு கூட்டல் மலர், காட்டு மலர். வாழை கூட்டல் மரம், வாழை மரம். அதாவது நிலைமொழியும் வருமொழியும் இயல்பு புணர்ச்சி எப்படி இருக்குதுன்னா, நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது எந்த மாற்றமும் நடக்காது. இங்க இத்தோ இர்ரோ இப்போ எதுவுமே உருவாகாது. அப்படின்னா இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல் விகார புணர்ச்சி, திரிதல் விகார புணர்ச்சி, கெடுதல். இப்ப காட்டு கூட்டல் பறவை இருக்கா, அப்ப காட்டு பறவை இப்ப உருவாகுதா, தோன்றுதா, அப்ப தோன்றல் விகார புணர்ச்சி. திரிதல் பாருங்களா, வில் பிளஸ் கொடியா, அப்ப கூட்டலுக்கு முன்னாடி வில்லா, கூட்டலுக்கு பின்னாடி இருக்குது கொடியா. விற்கொடி இல்லானது இர்ரா திரியும், அப்படின்னா திரிதல் விகார புணர்ச்சி. இங்க பாருங்க, மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி அடிப்படுதா, அப்ப கெடுதல் விகார புணர்ச்சி. அப்ப இந்த மாதிரி நான் உங்களுக்கு மேக்ஸ் மாதிரி இலக்கணத்தை சொல்லி கொடுக்குறோம். இப்ப பாருங்க, வல்லின மிகும் இடம், வல்லின மிகா இடம்னு சொல்லிடுறோம் நானு. இந்த மாதிரி இலக்கண வகுப்புக்கு 200 rupees தான் வாங்குறோம் நாங்க. நீங்க இலக்கணம் மேக்ஸ் மாதிரி, ஏன்னா இலக்கணத்துல 85 marks கேக்குறாங்க. ரைட்டுங்களா? மாதிரி இப்ப இருக்காது. வல்லின மிகும் இடம் பாருங்க, இந்த மாதிரி இலக்கண வகுப்புக்கு 200 rupees தான் ஒன்லி. உங்களுக்கு இலக்கணம் எளிமையா எடுத்துக்கணும் மேக்ஸ் மாதிரி. வல்லின மிகும் இடம், வல்லின மிகா இடம்னா வல்லின எழுத்துக்கள் கசர தப்பற 6 எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த டா ரா வராது. வல்லின மிகத்துல கசர தப்பற அந்த டாவும் ராவும் வராது. காசா தாப்பா இந்த 4 எழுத்துக்கள் தான் வல்லின மிகும், வல்லின மிகாது. ரைட்டுங்களா? அப்ப பாருங்க, ஆயி ஆயி அந்த எழுத்து எதுக்கு பயன்படும்? சுட்டி காட்டுவதற்கு பயன்படும். அந்த இடம் அக்காலம், இக்காலம். ஏ என்ற வினா எழுத்துக்கு பக்கத்துல வல்லினம் மிகும். இந்த மாதிரி வந்ததுன்னா இங்க பாருங்க, அக்காலம் இருக்கா, ஆ பக்கத்துல என்னது காலம். அப்ப கசர தப்பற அந்த கா வரிசை வருதா, அப்ப இக்கு வல்லினம் மிகும். இச்சட்டை சா வருதா, காசா தாப்பால, அப்ப இச்சட்டை. எப்புத்தகம் ஏ பக்கத்துல பூ வருதா, பாப்பா பிபி பூ வரிசை வருதா, அதனால இப்பு போடுறோம். ஐ பாரா, ஐ என்பது 2ஆம் வேற்றுமை உருவு. அப்ப ஜன்னலை திற, லை இல் கூட்டல் ஐ, லை நேரடியா வந்தா பக்கத்துல தீ இருக்கு, தா வரிசை தாத்தா தீ தீ தோ தோ தை அந்த மாதிரி வருது. அதனால லை நேரடியா இல் கூட்டல் ஐ, லை நேரடியா வந்ததுன்னா அந்த இடத்துல இத்து போடணும்.
பாட்டை பாடு, பாட்டை இப்பு இருக்கா, அப்ப பாடு, பாட்டை டை நேரடியா வந்தா பா வரிசை வருது, அதனால இப்பு போறோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் எளிமையா எடுத்து கொடுத்துறோம். அடுத்தது இணை எழுத்துக்கள் பாருங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துறோம். ஒவ்வொரு பேஜ் இப்ப பாருங்க, இணை எழுத்துக்கள் நெடில் குறில். ஆவுக்கு இனமான எழுத்துக்கள் எதுனா ஆ, ஈக்கு ஆவுக்கு இனமான எழுத்து ஆ, ஈக்கு ஈ, ஊக்கு ஊ, ஊக்கு ஊ, ஏக்கு ஏக்கு ஏ, ஐக்கு 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 இணை எழுத்துக்கள் கிடையாது. ஆனா ஈல முடியுதா, ஈ போடுறோம். அடுத்தது ஓக்கு ஓ, அவுக்கு அவ்வு நேரடி இணை எழுத்துக்கள் இல்ல, ஊல முடியுது ஊ. இப்ப பாருங்க மெய்யெழுத்துக்கள் பாருங்க, வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையினம் கசட தப்பற நங்கன்னு நம்ம எரல வளரல. இணை எழுத்துக்கள் இந்த இடையினத்துக்கு கிடையாது. அப்ப இக்குக்கு இணை எழுத்து இங்கு, இச்சுக்கு இணை எழுத்து இஞ்சி, இட்டுக்கு இணை எழுத்து இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, இருக்கு இன்னு. அதுதான் இணை எழுத்துக்களா எழுதுகிறேன். சங்கு ரைட்டா, இங்குக்கு நேரா இணை எழுத்துன்னா இங்குக்கு இக்கு இருக்கு. அப்ப இந்த இக்கு சங்கு இக்குன்னு வரக்கூடாது. இக்கு எப்படி உருவாகுதுன்னா இக்கு பிளஸ் இந்த சங்கு, இக்கு பிளஸ் ஊ, சங்கு கூ வருது. இந்த மாதிரி உங்களுக்கு மஞ்சள், இஞ்சிக்கு என்ன இணை எழுத்துக்கள் இச்சு, இச்சு. அப்ப இச்சு எப்படி வருது, இச்சு பிளஸ் ஆ, சாவா வரும், அந்த சாதான் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு இலக்கண வகுப்பு நடத்தி கொடுக்குறோம். இதுக்கு 200 ரூபா தான். இந்த இலக்கண வகுப்பு 60 டாபிக் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். டெஸ்ட் 21 டெஸ்டும் கொடுத்துருவோம். உங்களுக்கு தேவைப்படும் கீழ்கண்ட நம்பருக்கு போன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.